மூத்த குமாரன் தன்னுடைய தம்பி பாவம் செய்து திருந்தி தன்னுடைய தகப்பனை தேடி வரும்பொழுது, என் தம்பி திரும்பவும் அவன் அப்பாவை தேடி வந்துட்டான், திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்துட்டான், அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலையே, இவனையா வீட்டுக்கு சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கிற மூத்த அண்ணன்கள் எல்லாரும் நமக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய அண்ணன் ஏசப்பா அவர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக நான் இழக்கிறேன் என்று சொல்றாரு. ஏசா இழக்க முன் வரல. அப்பா கிட்ட போய் சண்டை போடுறான், எனக்கென்று நீங்க என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்க? அப்பா சொல்றாரு, எல்லாமே நான் கொடுத்துட்டேன்பா, ஒண்ணுமே இல்ல. அண்ணனுக்கு கோபம் வருது, என்ன மாதிரி வேஷம் போட்டு ஆசீர்வாதத்தெல்லாம் இங்க ஏமாத்திட்டியடா. ஆனா ஏசு என்கிற அண்ணன் உங்களுக்கு அவர் என்ன தெரியுமா செய்தி சொல்றாரு? உங்களுடைய வேஷத்தை அந்த அண்ணன் தான் மேல போட்டுக்கிட்டாரு. ராஜாவா இருக்கிற அண்ணன் உன்னுடைய நிர்வாணத்தை, உன்னுடைய பாவத்தை எடுத்து அவர் போட்டுக்கொண்டு அவருடைய ராஜா என்கிற அந்தஸ்தை, குமாரன் என்கிற அந்தஸ்தை, நேச குமாரன் என்கிற அந்தஸ்தை எல்லாம் உங்களுக்கு அந்த வேஷத்தை அவர் உடுத்தி வச்சாரு. பாருங்க, ஒரு அண்ணன் ஆசீர்வாதத்துக்காக போராடுறான். மாம்சீக அண்ணன், என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன், நான் உனக்கு ஒரு டிரெஸ் போட்டு விடுறேன்டா, நான் என்ன மாதிரி ஒரு வஸ்திரத்தை உனக்கு நான் போட்டு விடுறேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுறேன், அபிஷேக வஸ்திரத்தை போடுறேன். இந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு நீ பிதா கிட்ட போனீங்கன்னா பிதா என்ன